நாளை மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யுத்தா பி அஷத்தின் நாஸி புஅஸன் ஃபித் துன்யா. இந்த உலகத்தில் உச்சகட்டமான கஷ்டங்கள் பட்டவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். ஃபயுஸ்பக், அவர்கள் சொர்க்கத்துடைய நியமத்திலிருந்து அவருக்கு என்ன செய்யும், அதாவது என்ன பூசப்படும், சொர்க்கத்துடைய நியமத்தில் முங்கி எடுக்கப்படுவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கப்படும், ஏதாவது வாழ்க்கையில் நீ கஷ்டம் கண்டிக்கிறியான்னு சொல்லி. அவர் சொல்லுவான், எனது வாழ்நாளில் நான் எந்த கஷ்டத்தையும் கண்டது கிடையாது, என் வாழ்நாளில் நான் எந்த கஷ்டத்தையும் கண்டது கிடையாதுன்னு சொன்னார். அதனால தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்திலே கேட்டார்கள், எப்போ நம்ம நிம்மதியாக இருப்போம் என்று சொல்லி. அப்போ அவர் சொன்னார், ஃபி அவ்வலி கதமின் நதஉஹா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் நாங்கள் நிம்மதி அடைகிறோம் சொன்னார். சொர்க்கத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் நாங்கள் நிம்மதி அடைகிறோம் அப்படின்னு சொன்னார். அன்புள்ள சகோதரர்களை, அவர்களுடைய அந்த உணர்வு தான். ஒரு அறிஞர் சொல்கிறார், எனக்கு இந்த செகண்ட் மவுத் வரும் என்று தெரிந்தாலும் நான் இன்றைய அமலில் எதையும் கூட்டி இருக்க மாட்டேன்றார். எனக்கு இந்த செகண்ட் மரணம் வரும் என்று தெரிந்தாலும் நான் இன்றைக்கு எந்த அமலையும் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், கூட்டி இருக்க மாட்டேன். என்ன அர்த்தம்? நான் எந்த நேரமும் மரணம் வருகிறது என்பது போல தான் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அர்த்தம். எந்த ஒன்றை நான் கூட்டிக்க மாட்டேன். இப்போ மவுத்து வருது என்று தெரிஞ்சாலும் எனக்கு கூட்டுறதுக்கு எதுவும் இல்லை, நான் அவ்வளவுக்கும் மரணத்தை என்ன செய்கிறேன், பயப்படி. மாணவர்களுக்கு சொல்ற உபதேசம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உணர்வு அப்படி போட்டு எடுக்கப்பட்டுட்டேன்னு சொன்னால் உலகத்தில் நான் எந்த கஷ்டத்தையும் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்லை, ஒரு கனவு மாதிரி ஆகிரும், ஒன்றுமே படலேண்டு ஆகிரும். நம்ம இங்கே அங்கலாய்ச்சவைகள், கஷ்டப்பட்டவைகள் எல்லாமே ஒன்றுமில்லேண்டு ஆகிரும். இந்த உலகத்தில் எல்லா நியமத்துக்களும் சந்தோஷங்களும் எல்லாமே கிடைச்சி அவரை கொண்டு வந்து நரகத்தில் ஒரு போடு போட்டு எடுக்கப்பட்ட உடனேயே இந்த உலகத்தில் ஏதாவது நீ சந்தோஷம் அடைந்தாயா என்று கேட்கப்பட்டால் நான் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கண்டதில்லைன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலையாக என்ன செய்யும், அது இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அவங்க ஹயாத்தி என்ற தண்ணீரில் போடப்பட்ட பின்னால அவர்களுடைய மாற்றம் நரகத்துடைய எல்லா துன்பங்களையும் என்ன செஞ்சிடும், மறக்கடிக்க செஞ்சிடும். எல்லா துன்பங்களையும் என்ன செஞ்சிடும், மறக்கடிக்க செஞ்சிடும். எந்த ஒன்றையும் அதுக்கு என்ன செய்யாது, வைக்காது. அதற்கு பின்னால் அவர்கள் சொர்க்கம் நுழைவிக்கப்படுவார்கள். அவர்கள் சொர்க்கம் நுழைவிக்கப்படுவார்கள். இவர்களுக்கு சொர்க்கவாதிகளுக்கும் இவர்களுக்கும் இடையில சில விஷயங்கள்